என்ன சொல்கிறாரு? பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையை நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக்க பண்ணது. இப்போ நீங்களாம் இருக்குது, ஆனாலும் கூட சில இடங்களில் பள்ளம் விழுந்துருக்குது, தொய்வு இருக்கிறது, ஷார்ட்டேஜ் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, முந்தின சீரை பார்க்கலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக பண்ணது. தேவன் பார்த்திங்கன்னா அவருடைய அனுக்கிரகம், அவருடைய கிருபையெல்லாம் ஒவ்வொரு நாளும் புதியதானது, புதுசு புதுசாக கொடுப்பார். யாரும் அந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாது. நம்ம வீட்டில் இருக்குது, மதியம் ஒரு கைப்பிடி அரிசி எக்ஸ்ட்ரா போட்டு சமையல் பண்ணிட்டேன்னா அது நைட்டு நம்ம முன்னாடி நிற்கும். நான் வந்துட்டேன் பார்த்தியா, மதியம் சாப்பிட்டதே பெரும்பாடு, திருப்பி நைட்டு வேறையா. ஆனால் கர்த்தர் அப்படி செய்கிற தேவன் கிடையாது. புதியதாக நேற்று நாம் பெற்றுக்கொண்ட கிருபையை பார்க்கிலும் இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற கிருபையானது புதிய கிருபைகள். தற்சீர், நல்ல ஆசீர்வாதம். சீர் என்றால் ஆசீர்வாதம். கல்யாணம் பண்ணி பொண்ணை வீட்டுக்கு அனுப்பும்போது என்ன பண்ணுறாங்க? சீர் கொடுத்து வர்றாங்க. சில எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிசயமாக இருக்கும். ஊரே திரண்டு போகும், ஊர்வலம் மாதிரி. என்னை பார், என் படையை பாருன்ற மாதிரி. கர்த்தர் அதிலும் மேலானவர். அவர் கொடுக்குற ஆசீர்வாதங்களை நம்ம ஒரு ஆள் தான் அதை கெடுக்க முடியும், வேறு யாருமே அதை கெடுக்க முடியாது. அந்தளவுக்கு தெய்வம் நம்மளை ஆசீர்வதிக்கிறது. நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக செய்கிற தெய்வம் நம்முடைய தேவன். கர்த்தரை பார்க்கும்பொழுது அவ்விதமாக பார்க்கணும். ஏதோ வச்சுக்க தொட்டுக்க இந்த ஊராக இருக்குது சாப்பிட்டுப்போ, அது நம்முடைய தேவன் கிடையவே கிடையாது. அவர் பார்த்திங்கன்னா நேற்று தேவன் நம்முடைய வாழ்க்கை என்ன கொடுத்தாரோ இன்றைய நாளிலே அதை இன்னும் சிறந்ததாக, மேன்மையானதாக, நற்சீர் என்று அழகாக ஆண்டவர் எழுதி வச்சுருக்கிற பாருங்களேன். இதே யோபு புஸ்தகத்துக்கு வாங்க, 42வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். ஆசீர்வதித்தார். முன்னிலைமையை பார்க்கலாம். ஃபஸ்ட்டே அவனுக்கு இணையே அந்த கிழக்கு தேசத்தில் யாருமே இல்லை. அவன் தான் பெரியவனாக இருந்தான். அந்த ஏரியாவில் அவன் தான் டாப்பு. அவனுக்கு மேலே யாருமே இல்லாதபடிக்கு தெய்வன் அவனை ஆசீர்வதித்தார். ஆனால் கடைசி அந்த யோபு புஸ்தகத்தில் கடைசியில் என்ன எழுதப்பட்டிருக்குது? அவனுடைய முன்னிலைமையை பார்க்கலாம். அவனுடைய பின்னாடி உள்ள ஆசீர்வாதம் இரட்டத்தனியான ஆசீர்வாதம். இதில் ரொம்ப என்னை டச் பண்ண ஒரு பகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா 15வது வசனத்தை வாசிங்க. தேசத்தில் எங்கும் யோபின் குமார்த்திகள் போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. 1வது அதிகாரத்தில் அவனுடைய குமாரர்களை குறித்தும் குமாரத்திகளையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே எப்படி போட்டிருக்குது? தேசத்தில் எங்கும். அங்கே பார்த்தோம் யோபை போல் யாருமே இல்லை. தேவன் அந்தளவுக்கு யோபை உயர்த்தி வைத்தார். பிசாசாலாம் பிடிக்கிட்டான். அந்த சோதனையை சகித்து கடந்து வந்ததுனால கர்த்தர் என்ன பண்ணுறாரு? வெறும் குமாரத்திகள் சொல்லப்படலை. தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளைப் போல் சௌந்தரியமான பெண்கள். அருமையானவர்களே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்படி தான் இருக்கும். சிறந்ததை கொடுக்குற தெய்வம், நல்லதை கொடுக்குற தெய்வம். அவர் சமூகத்தில் எதுவுமே பழுதானதாகவோ அல்லது ஓட்ட உடசலெல்லாம் கர்த்தர் ஒரு நாள் கொடுக்க மாட்டார். அவர் கொடுத்தானா சிறந்ததை தான் கொடுப்பார். அவருடைய தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளை போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. தேவன் அவிதமாக ஆஸ்வதிக்கிற தேவன்.
அருமையானவர்களே, சௌந்தரியமான பெண்கள்னால் இன்னைக்கு இருக்கிற அதெல்லாம் சௌந்தரியமே கிடையாது. லிப்ஸ்டிக்கு, ஜிகுனா என்னிடத்தே போட்டு அப்பிக்கிட்டு அது குறித்து சொல்லப்படவில்லை. எஸ்தர்னு ஒரு அடிமை பெண் இருந்தால், ராஜாவுடைய ஸ்தானத்தில் ராஜா ஒரு பெண்ணை தேடும் பொழுது இவளை போல் வேறு யாருமே இல்லை. அவளை பார்த்தோன்னே ராஜாவுக்கு அவளுடைய கண்களில் தயவு கிடைத்தது. அதுதான் சௌந்தரியம். பார்த்தோன்னே ஐயோ இந்த பொண்ணு எவ்வளோ குணசாலியாக இருக்கா, ஒரு பார்த்தா அவ்வளோ நல்ல பொண்ணாக தெரியுது. நம்முடைய ஆத்மா உள்ள அது சௌந்தரியமாக இருந்துச்சுன்னா நம்முடைய செயல்களும் சௌந்தரியமாக இருக்கும். நடக்கிற நடையிலே பார்த்துருவான். கல்யாண வேலை பண்ணுற பொண்ணு பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா எதுக்கு டீயை காப்பியோ அதை பொண்ணுகிட்ட கொடுத்து வர்றாங்க. நடந்து வரும்போது இவங்க கவனிச்சிடுவாங்க. அந்த காப்பியை கொடுக்குறதுலேயே அந்த பொண்ணை கவனிச்சிடுவாங்க. அந்த பார்க்குற அந்த நிமிஷம்தான் அந்த பொண்ணு எஸ் ஆர்னோ சொல்லிவிடுவாங்க. பேச வேண்டிய அவசியம் இல்லை, பழக வேண்டிய அவசியம் இல்லை. தேசத்தில் அவனுடைய குமாரத்திகளைப் போல சௌந்தரியம் உள்ளவர்கள் ஒரு நாள் கூட இல்லை. தேவன் அவ்விதமாக நம்முடைய சந்ததியை ஆஸ்வதிக்கிற தேவன். அருமையானவர்களே, இதெல்லாம் நமக்காக தான் எழுதப்பட்டிருக்கிறது. சுதந்திரிக்கணும். டெய்லி உங்கள் பிள்ளைகளெல்லாம் பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே நீ விதமாக ஆஸ்வதிக்கட்டுவேன். முந்தின சீரை பார்க்கிறேன், பிந்தின சீர் நல்ல சீர், நல்ல ஆசீர்வாதம். இதே எசேக்கியேல் 34வது அதிகாரத்துக்கு வாங்க. எங்கே இப்படியெல்லாம் தேவன் நல்ல ஆசீர்வாதங்களை கொடுப்பான்றதுக்கு இங்கே போடப்பட்டிருக்கிறது. 14வது வசனத்தை வாசிப்போம். அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன். இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவருடைய தொழுவம் இருக்கும். அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும். இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும். எல்லாமே நல்ல நல்ல நானே நல்ல மேய்ப்பன். அவர் நல்லவராக இருக்கிறதுனால அவர் கொடுக்கறதும் நல்லதாக தான் இருக்கிறது. நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பனுடைய மந்திக்குள்ள நம்ம சரியாக இருப்போம் என்றால், அங்கே ஒரு கால் இங்கிட்ட ஒரு கால் வைக்காமல் ஒரே சிந்தை, ஏக சிந்தை, கர்த்தரை மாத்திரம், அவரை மாத்திரம், மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்குற இருதயம் உள்ள ஆடாக மந்தையாக நாம் இருப்போம் என்றால், ஆண்டவர் சொல்றாரு, நல்ல மேய்ச்சலிலே நான் அவர்களை மேய்ச்சல் காட்டுவேன். புல்லுள்ள இடங்களிலே மேய்ந்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நடத்துகிற தேவன் நம்முடைய தேவன். காஞ்சி போன இன்னைக்கெல்லாம் ஆடுகள் சுவரொட்டிகளை தான் தின்னுக்கிட்டு சாப்பிடுது. செவத்தில் ஒரு நோட்டீஸ் ஒட்ட விடாதுக்கு, கடிச்சு சாப்பிட்றோம். தேவன் காகிதம் போட்டு நம்மளை வளர்க்குற தேவன் கிடையாது. நல்ல மேய்ச்சல். அருமையானவர்களே, நல்ல ஆசீர்வாதங்கள். கர்த்தருடைய அந்த இருதயத்தை நாம் புரிந்து கொள்ளணும். நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன். இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவர்களுடைய தொழுவம் இருக்கும். உயர்ந்த மலைன்னா பாதுகாப்பு. அவளை ஈஸியாக கீழேருந்து ஓனாய் மேலே வருவதற்கு இந்த மேய்ப்பன் விட மாட்டார். அவர் கீழே உட்காந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பார். மந்தைகள் மலை மேல் இருக்கிறது. நல்ல மேய்ப்பன் நடுவில் இருந்து மந்தையை காத்து கொண்டிருக்கிறார். மேய்ப்பனை தாண்டி பச்சிக்கிற ஓநாய்கள் அங்கே நுழைய முடியாதபடிக்கு கர்த்தர் நம்முடைய தொழுவத்தை எங்கே வச்சுருக்கிறாரு? அவை இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும். அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கும். சில சமயம் காங்கிரீட் பில்டிங் கூட ஒழுகுது. இன்றைக்கெலாம் மழை காலத்தில் எவ்வளோ பணம் செலவு பண்ணி வீடு கட்டினா எங்கேயும் ஒரு இடத்துல ஓட்டம் இருக்கும். அது கரெக்டாக நம்ம பெட்டில் தான் ஒழுகும். அது எங்கேயோ இருக்கிற ஓட்டம் அங்கிட்டாச்சும் தண்ணி போயிருக்கலாம். கரெக்டாக நம்ம படுத்திருக்கிற பெட்டில் தான் அது ஒழுகிட்டே இருக்கும். அருமையானவர்களே, நாம் தயார் பண்ணிக்கிற தொழுவத்துக்கும் கர்த்தர் நமக்கு கொடுக்குற தொழுவத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும்.
நம்முடைய வாழ்க்கையில் வந்து இந்த படுக்கிறது தூங்குறது என்பது அதனுடைய வேல்யூ வந்து தூக்கம் இல்லாமல் இருக்கவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்கள். மாத்திரை போட்டால் தான் தூக்கம் வரும். அது அந்த மாத்திரை பவர் இருக்கிற வரைக்கும் தூக்கம் இருக்கும். திருப்பி அவங்களுக்கெல்லாம் முழிச்சு 2 மணிக்கெல்லாம் முழிப்பு தட்டும். ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரை தான் போட சொல்லியிருப்பார் டாக்டர். அது பின்னாடி அவங்க படுற கஷ்டங்கள் இருக்குது. விடிகிற வரைக்கும் அவங்களுக்கு ஜெபசிந்தெல்லாம் வராது. நம்ம தூங்காமல் இருக்கிறோம் என்ற அது ஒன்று தான் அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் பீப்புளாக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா எழுச்சி பேசாமல் முழங்கல் பெற்றுருவாங்க, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் பிசாசு அப்படி விட மாட்டான். நீ தூங்காமல் இருக்கிற வரும், அவங்களாம் தூங்குறாங்க, நீ தான் தூங்காமல் இருக்கிற இந்த சிந்தனையை நம்மளை என்ன பண்ணிவிடும், ஒரு 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 வலியை கொடுக்குற மாதிரி பெயினாக இருக்கும். கர்த்தர் அவளை எப்படி பண்ணுறாரா, அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும். ஏன்னா காவல் காக்கிறவர் தெய்வன், அவர் தான் நம்மளை தாங்குகிறாரு. அதனால் நான் சுகமாய் நித்திரை செய்வேன். கர்த்தர் நம்மளை சுற்றிலும் இருக்கிறதுனால தான் நமக்கு நல்ல தூக்கத்தை கர்த்தர் கொடுக்குறாரு. அருமையானவர்களே, தூக்கம் என்பது தேவன் கொடுக்குற ஒரு பெரிய ஆசீர்வாதம். 24 hours தூங்குறவங்கள நான் சொல்லலை, அவங்களாம் அந்த கேட்டகரியில் நம்ம இருக்கக்கூடாது. படுத்தோமா 10 மணிக்கு படுத்த தான் தெரியும், ஆனால் அதுக்குள்ளே 5 மணி ஆகிடுச்சா, அதுதான் தூக்கம். நல்லா தூங்கி ஓய்வு எடுக்கும்படியாக, அதிகாலையில் இருந்து தேவனை தேடும்படியாக. எதுக்கு கர்த்தர் காலையில் எழுப்பி விடுறாரு, எழுந்திரிச்சு உற்சாக பண்ணிட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு திருப்பி இழுத்து பொத்தி தூங்கிறது. அதுக்காக கர்த்தர் நம்மளை எழுப்பி விடுறாரு. கண்ணை திறந்தோடனே முதல்ல நம்ம பார்க்குறது மணி தான். நம்ம என்ன 5 மணி ஆகிடுச்சா, எழுந்திரி தேவ சமத்தில் போய் உட்கார்ந்துருக்கணும். அந்த லைஃப் நமக்குள்ளே இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும், இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சல். எல்லாம் நல்ல நல்ல நல்ல, ஏன்னா அவர் நல்லவர், நல்ல மேய்ப்பன். அருமையானவர்களே, நல்ல ஊற்று நல்ல தண்ணீர் தான் கொடுக்கும், அது கசப்பான தண்ணீரை கொடுக்காது. நம்ம ஆராதிக்கிற தேவன் நல்லவர், அவர் கொடுக்கறது நிச்சயமாக நல்லதாக தான் இருக்கும். நீ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 15வது வசனத்தை வாசிப்போம். என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். மடக்குவேன்னு சொன்னால் மேய்ச்சல் காட்டி திருப்பி வீட்டுக்கு பாதுகாப்பை கூட்டிகிட்டு வருது. ஆடுகளெல்லாம் மடக்கிட்டு, அந்த கிராமத்தில் இருந்தவங்களுக்கு ஒரு அந்த வார்த்தைலாம் சாதாரணமான வார்த்தை. ஆடெல்லாம் மடக்கிட்டியா, மாடெல்லாம் மடக்கிட்டியான்னு கேட்பாங்க. திருப்பி தொழுவத்தில் கொண்டாந்து பாதுகாக்கும்படியாக நம்மளை கொண்டு மேய்ச்சல் காட்டிட்டு திருப்பி நம்மளை தேவன் என்ன பண்ணுறாரு, நம்முடைய இருப்பிடத்திலே பாதுகாவலை கொண்டு வந்து வைக்கும்படியாக. பதினேழாவது வசனத்தை வாசிப்போம். என் மந்தையே, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ ஆட்டுக்கும் ஆட்டுக்கடாக்களுக்கும் வெள்ளாடுகளுக்கும் நான் நியாயம் தீர்ப்பேன். ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அங்கே ஒரு விதவி இருந்தான். அவள் போய் தன்னுடைய அந்த நியாயாதிபதிகிட்ட போய், எனக்கும் என் எதிராளிக்கும் நியாயம் செய்யணும். இப்போ எடுத்தோம்னா லேட் ஆகிடும். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த நியாயாதிபதிக்கு வெகு நாளாய் மனது இல்லாது இருந்தது. இவருடைய பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு அவனால் முடியும், அதுதான் அவனுடைய வேலை. ஆனால் நியாயம் செய்வதற்கு அவனுக்கு மனது இல்லை. நம்முடைய தேவன் யாருதுமா, ஜெயம், நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க வரைக்கும் மங்கி எறிகிற திரியை அணையாத தேவன், நிறைந்த நாணலை முறிக்காத தேவன். ஒரே ஒன்று காரியம், நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கிற வரைக்கும். கர்த்தர்கிட்ட போய் நாம் நியாயத்துக்காக நிற்போம் என்றால் தேவன் நம்மளை நியாயம் விசாரிக்கிறவர். அவர் உங்களை விசாரிக்கிறவன்னு தான் வேதத்திலையும் போடப்பட்டிருக்கிறது. நீ வந்து 16வது வசனத்தை வாசிங்க. நான் காணாமற் போனதை தேடி துரட்டுந்ததை திரும்ப கொண்டு வந்து, எலும்பு முறிந்ததை காயங்கட்டி
நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலமும் உள்ளவைகளை அழிப்பேன். எலும்பு முறிந்ததை காயம் கட்டி. அது எப்படி விசாரிப்பாருன்றதுக்கு இங்கே ஆவியார் எழுதி வச்சிருக்கிறாரு. காணாமற் போனதை தேடி. இதெல்லாம் நமக்கு தெரியும். தன் கைவசத்தில் இருந்த 99 ஆடுகளை பார்க்கிலும் காணாமற் போன அந்த ஒரு ஆட்டுக்காக பிரயாசப்பட்டவர் அப்படி தேவன். அந்த ஒரு ஆடு நம்ம தான். கர்த்தரை விட்டு நம்ம எத்தனை விலகி போயிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய மனது இருக்க நம்மளை தேடி கண்டுபிடிக்கிறது. அவர் கைவிட்டார் என்றால் நம்மளாம் ஒன்றுமே கிடையாது. கர்த்தருடைய மனதுருக்கம். தெய்வம் நம்மளை விசாரிக்கிறார், தேடி கண்டுபிடிக்கிறார். நம்மளாம் எங்கேருந்து வந்தோம்? ஜபாரியிலேருந்து வீட்டு சர்ச்சில் நம்ம சேர்ந்துருக்கிறோம். இங்கே ஒரு பாவமான ஒரு குழி, கொலையான சேற்றிலே தெய்வம் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். அது அவருடைய மனதுருக்கம். தேடி நம்மளை கண்டுபிடிச்சனால தான் நம்மளை நீங்கள் இங்கே உட்கார்ந்துருக்குறோம் எல்லாருமே. நான்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா கர்த்தர் அப்படின்னு கைப்பிடிச்சு கூட்டி வந்தார்னு யாருமே சொல்ல முடியாது. அருமையானவர்களே, நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயங்கட்டுகிற தேவன், அடித்தாலும் அணைக்கிற தேவன் நம்முடைய தேவன். அடுத்தபடியாக எப்படி போட்டிருக்கு? நசல் கொண்டதை திடப்படுத்தி. சோர்ந்து போயிட்டீங்களா? என்ன வாழ்க்கை இதெல்லாம் பொழப்பா? சமயத்தில் நம்ம புலம்பி தவிச்சிடறோம். கொஞ்சம் இந்த வசனத்தெல்லாம் படிக்கணும். அப்படி சூழ்நிலை வரும் பொழுது யார்கிட்டையும் போய் நிற்க வேண்டாம். நமக்கு நியாயம் வேறு எங்கேருந்தும் வராது. கர்த்தரிடத்து மட்டும்தான் நமக்கு நியாயம் கிடைக்கும். மனுஷன்ட்ட போனால் ரொம்ப நாளானாலும் மனது இல்லாமல் தான் இருப்பான், கண்டுக்க மாட்டான். நியாயம் மனிதனிடத்திலிருந்து வருவதற்கு வாய்ப்புகள் கம்மி. நம்மை விசாரிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். இதில் நிறைய காரியங்கள் சொல்ல வேண்டியது இருக்கிறது. நேரம் கருதி நான் ஷார்ட்டாக போகிறேன். நீ வீட்டில் போய் இந்த அதிகாரத்தை வேர்டு பை வேர்டாக படி, ஒவ்வொரு வார்த்தையும் படி. தேவன் யாருன்றதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். 20 வாசிங்க. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் அவைகளை நோக்கி, இதோ நானே கொழுத்த ஆடுகளுக்கும் இளைத்த ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். நீங்கள் பலவீனமாய் இருக்கிறவைகளை எல்லாம் புறமாக்கி சிதறம் பண்ணும்படி அவைகளை பக்கத்தினாலும் முன்னந்தொடையினாலும் தள்ளி உங்கள் கொம்புகளை கொண்டு முட்டுகிறபடியினாலே போடப்பட்டிருக்கிறது. இதோ ஆட்டுக்கும் ஆட்டுக்கடாக்களுக்கும் வெள்ளாட்டுக்கடாக்களுக்கும் நான் நியாயம் தீர்ப்பேன். எப்படி காரியத்தில் அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு? இதோ நானே கொழுத்த ஆடுகளுக்கும் இளைத்த ஆடுகளுக்கும். ஒருவேளை நம்முடைய சூழ்நிலை எளிமையாகவோ சாதாரணமாக இருக்கும்போது வலிமையான ஆடுகள் நம்மை இடித்து முட்டி தள்ளும் என்றால், ஆட்டோடைய சுபாவம் அது. நீ ஆடுகளெல்லாம் நீங்கள் மேய்ச்சிகள் அப்படி கவனித்து பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் 2 ஆடு முரட்டாடு இருக்கும். இந்த மேய்ப்பண்ணது அதிகமாக அதை தான் கவனிச்சுட்டே வருவார். ஏன்னா இது மற்ற ஆடுகளை என்ன பண்ணிவிடும், முட்டி அதை காலை உடச்சி விட்டுடும். எங்கள் ஏரியாவில் நிறையா அப்படி கூட்டமாக ஆடுகளை மேய்க்கிறத நான் பார்ப்பேன், டெய்லி பார்ப்பேன். சில ஆடுகளை அவர் கையில் சுமந்துட்டு போவார், தோளில் வச்சுட்டு போவார். அவருக்கு வச்சுருக்கிற அந்த கம்பு அந்த கொழுத்த ஆடுகள் மேலே தான், முரட்டுத்தனமான ஆடுகள் மேலே தான் வச்சுக்கிட்டே இருப்பார். நம்ம ஆண்டவரும் கூட நம்மைக்கு தீமை செய்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நான் நியாயம் தீர்ப்பேன். இளைத்த ஆடுகளுக்கும் கொழுத்த ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். நம்ம தேவன் அப்படிப்பட்ட தேவன். வசனத்தை வாசிப்போம். நான் என் ஆடுகளை இனி சூறை ஆகாதபடிக்கு ரட்சித்து ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். என் ஆடுகளை இனி சூறை ஆகாதபடிக்கு ரட்சித்து. ஆத்மானவர்களே, ஒரு வார்த்தை நம்ம புரிந்து கொள்ளணும். நமக்கு பிரச்சனை கொண்டு வருகிற
மனிதர்களாக இருந்தாலும் சரி, சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அல்லது பிசாசே நேரடியாக நம்மளை தொந்தரவு பண்ணுவதாக இருந்தாலும் சரி, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். நான் இனி வேடிக்கை பார்க்க மாட்டேன், நான் தலையிடுவேன், நான் நியாயம் செய்வேன், நான் விசாரிப்பேன், நான் காயம் கட்டுவேன், நான் உன்னை பராமரிப்பேன். கர்த்தர் சில நேரங்களில் விட்டு தான் அடிப்பார். பார்த்துக்கிட்டே இருப்பார், நீ திருந்துற மாதிரி தெரியலையா, பெரம்படுத்துருவார். ஏன் கேட்டிங்கன்னா, தேவன் அவங்கள எப்படி நேசிக்கிறாரோ அதே போல் நம்மளையும் நேசிக்கிறார், என்னையும் நேசிக்கிறார். தனிப்பட்ட முறையில் நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு விசேஷமானவர்கள், நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு முக்கியமானவர்கள். நம்ம ஒவ்வொருவருக்காகவும் இயேசு இரத்தத்தை சிந்தி இருக்கிறார். மற்றவர்களுக்காக சிந்தினாரோ இல்லையோ, எனக்காக அவர் சிந்தினார். அந்த உணர்வுலாம் நம்ம இடத்தில் எப்போதுமே இருக்கணும். எனக்காக கடைசி சொட்டு ரத்தம் வெளியே வந்துச்சுல, அப்புறம் தண்ணீர் வந்துச்சுல, அது கூட எனக்காகத்தான். நான் என்னை காக்கும்படியாக, என்னை ரட்சிக்கும்படியாக. சொந்த குமாரன் என்றும் பாராமல். அவர் தான் அடிக்கடி சொன்னார், இதோ என் நேசகுமாரன், இதோ என் நேசகுமாரன். ஆனால் சிலுவையில் கைவிட்டுட்டார். காரணம், நாம் கைவிடப்படக்கூடாது என்பதற்காக. நான் நியாயம் தீர்ப்பேன், நான் நியாயம் விசாரிப்பேன். நீ படுற பாடுகளை பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்க்குற மேய்ப்பன் நான் அல்ல. அது கூட ஏன் கர்த்தர் அனுமதிக்கிறேன்னு சொல்ல முடியாது. நம்முடைய விசுவாசத்தை நம்ம பேஸ் பண்ணி எதிர்த்து நிற்காமல் இருக்கிறது தான் காரணம். நாம் கற்றுக்கொண்ட விசுவாசத்தை செயல்படுத்தணும். விசுவாசத்தை எதிர்த்து நிற்க கற்றுக் கொடுத்துருக்கிறார் கர்த்தர். நம்ம என்ன பண்ணுறோம்னா அடி வாங்கிக்கிட்டே இருக்கிறோம். விசுவாசத்தை எதிர்த்து நிற்கிறது கிடையாது. வசனம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோம், ரைட்டு. ஆனால் பிசாசுக்கு அவன் அடிக்க அடி வாங்கிட்டே இருக்கிறோம். அப்புறம் என்ன பண்ணுறோம்? கர்த்தர் என்னை விட்டுட்டாரு, நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிய தான் செய்கிறேன், ஆனால் எதிர்த்து நிற்க சொன்னாரே, அப்பொழுது அவனை விட்டுட்டு ஓடிப்போவான்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம ஏன் எதிர்த்து நிற்கலை? முழங்கால நிற்கணும். தேவன் அதுக்கு தான் ஆவிக்கிற சர்வாயுத வர்க்கம் நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு. முழங்கால நின்று பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும். அவன் கண்களினாலே பார்க்க முடியாத எதிரி. அவனுடைய சூழ்நிலைகளை அவன் எப்படி வருவான்னு சொல்ல முடியாது. நம்ம ஜாக்கிரதையை எதிர்த்து நிற்கிறவர்களா, ஜெயம் எடுக்கிறவர்களா இருப்போம் என்றால் அது நம்முடைய பார்ட் ஆஃப் ஒர்க்கு. நம்முடைய பொறுப்பு. அது நம்ம தான் செயல்பட வேண்டும். ஒரு சின்ன அசைவுனா கூட பாம்பு என்ன பண்ணிடும்? படக்கும் தலையை தூக்கி பார்க்கும். ஒரு சின்ன அசைவு. ஆண்டு அப்படி தான் நம்ம கற்றுக் கொடுத்துருக்காரு. நீங்கள் புறாக்களை போல கபடற்றவர்களாக இருங்க, ஆனால் பாம்பை போல. நம்ம அதில் மிஸ் பண்ணிடுறோம். அடிக்கிறது பிசாசு தெரிஞ்ச உடனே எதிர்த்து நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். வசனத்தை சொல்ல வேண்டும், முழங்கால நிற்க வேண்டும். அதில் 25வது வசனத்தை வாசிப்போம். நான் அவர்களுடைய சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் தாபரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். அடுத்தபடி அவர் செய்கிற நல்ல ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுகமாய். நம்ம நீங்கள் ஊருக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், சாதாரண லோக்கல் பஸ்னால் கூட நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எதுவாக இருக்கும்? ஜன்னல் வரும். அது மல்டி பர்பஸ். தூங்குறதுக்கு சாய்வாக தூங்குறதுக்கு வசதியாக இருக்கும். சைட் சீன் பார்த்துட்டே போகலாம். நல்ல காற்று வரும். சுகமான பிரயாணம். கர்த்தர் நமக்கு சுகமான வாழ்க்கையை நமக்கு வாக்கு கொடுக்குறார். இல்லை பார்த்தீங்கன்னா, நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு. தேசம் என்பது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம். துஷ்ட மிருகங்கள் என்பது பிசாசுடைய கிரியைகள். ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் சுகமாய் இருக்கிறது வனாந்தரமாக இருந்தாலும் சரி, காடாக இருந்தாலும் சரி, சுகமாக இருக்க பண்ணுகிறவர் நம்முடைய தேவன்.
இன்றைக்கி வந்து சொல்கிறான், நாங்கள் தயார் பண்ணின மெத்தையில் நீங்கள் படுத்தீங்கன்னா சுகமாய் தூங்குவீர்கள். அது சுகமாக தூங்குவோமா சோகமாக தூங்குவான்றது படுத்த பார்த்த பிறகு தெரியும். ஆனால் விளம்பரம் பயங்கரமாக இருக்கும். நாங்கள் தயார் பண்ணின இந்த கட்டிலை படுத்து பாருங்கள். $5 ரேட்டை கேட்டால் தூக்கமே வராது. போதும்ப்பா, எனக்கு இந்த பாயே போதும், நீ சொல்கிற ரேட்டுக்கு போதும். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இருப்பது வனாந்தரமாக இருந்தாலும் சரி, காடாக இருந்தாலும் சரி, சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட நம்முடைய தேவன். இப்படி இருந்தால் தான் சுகம் என்பது மனிதன், எப்படி இருந்தாலும் சுகமாய் தங்க பண்ணுவது கர்த்தர். மனதில் பதிய வைத்துக்கொள்ளணும், இப்படி தான் இருக்கணும், அப்படி இருந்தால் தான் வாழ்க்கை. இல்லை, தேவன் வனாந்திரத்தில் தான் பெரிய அற்புதங்கள் எல்லாம் செஞ்சார். இஸ்ரேல் ஜனங்களை 40 வருஷம் போஷித்தது வனாந்திரத்தில் தான். அவரை வழிநடத்தி வந்தது வனாந்திரத்தில் தான். தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினது வனாந்திரம். தாகம் தீர்க்க பண்ணினது அதே வனாந்திரம்தான். ஆனால் வாக்கு பண்ண தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம். ஆனால் தேவன் அதிகமாக கிரியை செய்தது, அதிகமாக தம்முடைய அற்புதங்களை செய்தது வனாந்திரத்தில் தான். கானான் தேசத்தை கொண்டு விட்டுட்டார். இப்போ நீ ஒழுங்காக கர்த்தருக்கு பயந்து வாழ் போன்னு சொல்லி விட்டுட்டு வந்துட்டார், அவ்வளோதான். ஆனால் வனாந்திரத்தில் தேவன் செய்த மகத்துவமான காரியங்கள் ஏராளம். நீ அதெல்லாம் தியானித்து பார்த்தீங்கன்னா நம்ம கஷ்டம்னா ஒரு பெருசாகவே தெரியாது, போயிட்டே இருப்போம். மேகஸ்தம்பமே நம்மளோடு தான் இருக்கிறாரு. ராத்திரி ஆனாலும் அக்னி ஸ்தம்பமாக தேவன் நம்மளோடு தான் இருக்கிறார். அவர்கள் சுகமாய் வனாந்திரத்தில் தாவரித்து காடுகளில். இன்றைக்கி நம்ம வீட்டில் கொசு கடிச்சாலே தூக்க வர மாட்டோம். நம்ம வீடு தான் கொசுகளெல்லாம் போட்டிருக்கிறோம். 10 குட் நைட்டு, ஆல் அவுட்டு எல்லாமே இருக்குது. நம்ம தான் நாக் அவுட் பண்ண வேண்டியதாக இருக்குது. தூக்கம் வர மாட்டேது, கொசு இம்சையாக இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, காடுகளாக இருந்தாலும் சரி, வனாந்தரமாக இருந்தாலும் சரி, சுகமாய் தங்க பண்ணுகிறவர் நம்முடைய தேவன். முந்தின சீரை பார்க்கிலும் நல்ல ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். அடுத்தபடியாக 27வது வசனத்தை வாசிப்போம். வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும், பூமி தன் பலனை கொடுக்கும், அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாய் இருப்பார்கள். நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும். நம்மளை பூசிக்கிற தேவன், ஏற்கனவே மேய்ச்சல் காட்டுகிற தேவன் படிச்சிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா விருட்சங்கள் தங்கள் கனியை தரும். உன் நிலத்தின் கனிகள் ஆஸ்வதிக்கப்பட்டு இருக்கும், உன் கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். நம்ம அதை தான் உபவாகத்தில் படித்தோம். திருப்பி கர்த்தர் அதை தான் வாக்கு கொடுக்குறாரு. பூமி தன் பலனை கொடுக்கும், அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாக இருப்பார்கள். வாழ்க்கையில் இதெல்லாம் நம்ம தியானிக்கணும். படுக்கிறீங்களா, உடனே போய் படுக்காதீங்க. கொஞ்ச நேரம் இந்த வசனங்கள்லாம் அப்படியே மனசில் ஓட விட்டு அதை கொஞ்சம் தியானிச்சுட்டு போய் படுத்து பாருங்களேன். உங்களுடைய நித்திரை நிச்சயமாகவே இன்பமாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை ப்ராக்டிக்கலாக கொண்டுட்டு வருவதே கிடையாது. கேட்கும்போது நல்லா தான் இருக்குது, சோத்திரம், போயிட்டே இருக்கிறோம். எதற்காக கர்த்தர் வசனத்தை கொடுக்குறாருன்னா, அதன்படி நாம் வாழும்படியாக, ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படியாக. நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் தேவனுடைய வார்த்தையினாலே நிரப்பப்பட வேண்டியது அவசியம். அவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை என்பது வெறும் ஆசீர்வாதங்கள் மாத்திரமல்ல, நம்ம கொடுக்குற கற்பனைகள், கட்டளைகள், ஆலோசனைகள் எல்லாம் தான். இருபத்தி 8வது வசனத்தை வாசிப்போம். இனி அவர்கள் புறஜாதிகளை கொள்ளையாவதில்லை, பூமியின் மிருகங்கள் அவர்களை பட்சிப்பதும் இல்லை, தத்தளிக்கார் பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் தங்குவார்கள். தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல், அவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு கர்த்தர் யாரையும் விட்டு வைக்க மாட்டார், எல்லாத்தையும் தூக்கிடுவார். அதுக்காண்டி வீட்டில் மாமியார் மருமக அவங்களெல்லாம் கொண்டுட்டு வந்துடாதீங்க. அவர்களை நாம் நேசிக்க வேண்டும்.
அவருக்குள்ளாக இருந்து கிரியை செய்கிற பிசாசை தேவன் துரத்திடிப்பார். நகோமி ரூத் ஸ்டோரி நமக்கு தெரியும். மரணம் நம்மை பிரிப்பதை தவிர நான் அவனை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன். உன் தேவன் என் தேவன், நீ எங்கு மரிப்பாயோ அங்கே நானும் மரிப்பேன். ஏதோ ஒரு விசுவாசின சிந்தனையாக இருக்கணும். தத்தளிப்பார் அவங்க கிடையாது, தத்தளிக்க பண்ணுகிறது அவர்கள் மூலமாய் கிரியை செய்கிற பிசாசு. அதை நாம் மேற்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, சத்தியத்தில் நம்ம அநேக காரியங்கள் செயல்படுத்தாமல் இருக்கிறனால தான். நீங்கள் பெட்ரோல் வாங்கி நீங்கள் ஓப்பனாக வச்சிங்கன்னா வேப்பர் ஆகிடும், காற்றுல எல்லாம் போயிடும். நிறைய பொருட்கள் அப்படி இருக்குது, ஓப்பனாக வச்சோம்னா காற்றுல கரைஞ்சி போயிடும். ஆசீர்வாதத்தையும் நம்ம அப்படி தான் ஓப்பனாக வச்சுருக்கிறோம், உபயோகப்படுத்தினா தான் அதோடைய வல்லமை நம்ம அனுபவிக்க முடியும். பெட்ரோலை வாங்கி நம்ம வாகனத்தில் ஊற்றி அதை ஓட்டும் பொழுது தான் பெட்ரோல் நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறது. நான் காசு போட்டு வாங்கியிருக்கேன்னு சொல்லி நீங்கள் வாங்கி வச்சுட்டு 2 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா வெறும் பாட்டில் தான் இருக்கும், ஒன்றுமே இருக்காது. தேவனுடைய வசனம் உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். 2 நாள் கழித்து நம்ம யூஸ் பண்ண பார்த்தோம்னா ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வராது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வசனத்தை கேட்டதோட சரி, அவ்வளோதான். திருப்பி அந்த வசனம் நமக்கு பிரச்சனை தான் முன்னாடி நிற்குமே தவிர, இல்லை பிரச்சனையை மேற்கொள்வதற்கு தேவன் கொடுத்த வசனம் மறந்து போயிடும். வசனம் ஓடிக்கிட்டே இருக்கணும் மனசுக்குள்ளே. அருமையானவர்களே, இதுதான் நமக்கு ஜீவன். அது ஆவியாகவும் ஜீவன் உள்ளதாக இருக்கிறது. நம்ம மனசு ஃபுல்லாக தேவனுடைய வார்த்தையினாலே நிரப்பப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தத்தளிப்பார் இல்லாமல் சுகமாய் நாம் சுகமாக இருக்குது, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கிற விரும்புகிற தேவன் நம்முடைய தேவன். நாம் முழங்கால் படிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி நன்றி. சோத்ரம் ஆண்டவரே, சோத்ரம். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அவருடைய ரத்தம் சகல பாவங்களும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த பகலின் குளிர்ச்சியான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்தி, கடந்த நாட்களெல்லாம் எங்களோடு இருந்தீங்க. இந்த புதிய மாதத்துக்குள்ள எங்களை அழைத்து கொண்டு வந்தபடியால் ஸ்தோத்திரம். எங்களை சுகமாய் தங்க பண்ணுகிறவரே இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். நல்ல மேய்ச்சல், நல்ல தொழு ஆண்டவரே, காயங்களை கட்டுகிற தெய்வமே, நசல் கொண்டதெல்லாம் நீ குணமாக்குகிறவரே. முந்தின சிறை பார்க்கிலும் நல் சீர் உனக்கு தருவேன். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் துதிகளையும் எங்களுடைய ஆராதனையை அங்கீகரித்தபடி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிரசன்னத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு ஒப்பானவர் யார்? ஆண்டவரே, உமக்கு இனி இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. கர்த்தரை தங்கள் தெய்வமாக கொண்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ளதென்று இருக்கிறது. இந்த பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தந்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். நாங்கள் எதனாலே விசேஷித்தவர்கள்? நீங்கள் எங்களோடு வருவது தான் ஆண்டவர். நீங்கள் எங்களோடு வரணும் ஆண்டவர். கடந்த நாட்கள் எங்களோடு இருந்தது போல எதிர்கொள்கிற நாட்களிலும் எங்களோடு வாங்கப்பா.
காலங்களில் வாழ்ந்தது போல நாங்கள் வாழ வேண்டாம் ஆண்டவரே. வெள்ளம் அவர்களை வாரி கொண்டு போகும் மட்டும் உணர்வில்லாது இருந்தார்கள் என்று இருக்கிறது. நாங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டாம் ஆண்டவரே. இந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை கொடுங்க. எங்கள் இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணுங்க ஆண்டவரே. செவிகளை விருத்த சேதனம் பண்ணுங்க. எங்கள் சிந்தனைகளை விருத்த சேதனம் பண்ணுங்க. ஆத்மா வாழ்ந்திருப்பது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க விரும்புகிறவரே, எங்கள் ஆத்மா வாழ்ந்திருக்கட்டும் ஆண்டவரே. நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். மற்றும் முடிய ரட்சிக்கிற எங்கள் தேவனுடைய கருத்துக்களாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே எங்களுக்குள்ளாய் வாழட்டும் ஆண்டவரே. கிறிஸ்துவே எங்களுக்குள்ளாய் வாழட்டும் ஆண்டவரே. எங்களை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தர் மீது நீர் அக்கறை உள்ளவராக இருக்கக்கூடிய ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். வனாந்தரத்திலும் காடுகளிலும் சுகமாய் நித்திரை பண்ணுகிற தெய்வம், சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டவர். உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் இந்த லோகத்தில் ஒன்றும் கிடையாது ஆண்டவரே. சபைக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய பரிசுத்த கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறேன். அவங்களுடைய பாரங்கள், மன கஷ்டங்கள், அவள் சிந்துகிற கண்ணீரை நீர் பார்க்கிறவரே இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களை விசாரிக்கிறவர் ஆண்டவரே. விசுவாசிகளை விசாரிங்கப்பா. அவள் சிந்துகிற கண்ணீரை துடைத்தவர்களை ஆற்றும் தேற்றும் ஆண்டவரே. தாயை போல நான் உன்னை தேற்றுவேன் சொன்னீங்களே ஆண்டவரே. காயம் கட்டும்பா. இதயத்தில் இருக்கிற ரணங்களை எல்லாம் குணமாக்குங்க ஆண்டவரே. ஒவ்வொரு விசுவாசத்தோட குடாரத்தில் ரட்சிக்கின்ற சத்தம் கேட்கட்டும். நாங்கள் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் கூட எங்கள் ஜீவனுக்கு ஈடாக நாங்கள் எதை கொடுக்க முடியும்? தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஆண்டவரே, புதிய மாதத்துக்குள்ளே நீங்கள் எங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறீங்க. எங்களுக்கு முன்பதாக இந்த சமூகம் எங்களை வழி நடத்தட்டும் ஆண்டவரே. நீங்க ஸ்தம்பமாய் எங்களோடு இருங்க, அக்கினி ஸ்தம்பமாய் எங்களோடு இருங்க ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்கிற ஆடுகளாய் நாங்கள் வாழட்டும். இந்த சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற ஆடுகளாய் நாங்கள் இருக்கட்டும் ஆண்டவரே. சிலுவை எனக்கு முன்பதாக, உலகம் எங்களுக்கு பின்பதாக இருக்கட்டும் ஆண்டவரே. சிலுவையை குறித்து இல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. சகல ஆசீர்வாதங்களை நீ வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. அந்த வசனங்களுக்கு அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நாங்கள் சுதந்திரிக்க எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க. எங்களுக்கு என்று ஆயத்தமாகி வச்சிருக்கிற அந்த பந்தியிலே நாங்கள் கலந்து கொள்ளும்படி, எல்லா ஆசீர்வாதங்களையும் நாங்கள் சுதந்திரத்தை அனுபவிக்கும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லா பொருட்டாட்டத்தையும் எடுத்து போடுங்க, எல்லா மத இனத்தை எடுத்து போடுங்க.
தலைமுறை மட்டும் நான் இரக்கம் செய்வேன் சொல்லியிருக்கிறீர்கள். சந்ததிகள் மீது உடைய இரக்கம் இருக்கட்டும் ஆண்டவரே. குடும்பத்திலே உடைய இரக்கங்கள் இருக்கட்டும் ஆண்டவரே. தனிப்பட்ட எங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு இரக்கம் இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதிக மகிமையை நாங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். Praise the Lord, praise the Lord, praise the Lord. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்துள்ளே கடந்து செல்லுங்கள்.